இப்போ எக்ஸாம்பிள் 5.4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே கொலினியர் இருக்குது அண்ட் இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு பிசியோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொலினியர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் லையாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட் லைனில் லையாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னவா இருக்கும், ஏரியாவே நமக்கு கிடைக்காது. ஸோ ஏரியா மஸ்ட் பி 0 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம் ஏரியா, சென்டரில் உள்ள பார்ட்டுக்கு ஏரியா ஃபைன் பண்ணலாம். ஆனால் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் 3 பாயிண்ட்டும் லையாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஏரியா நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஏரியா வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து பிசியோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறோம். நமக்கு வந்து ஏரியாவோட ஃபார்முலா தெரியும்ல, x1 x2 x3 அகெயின் x1 எழுதுவோம், அடுத்து y1 y2 y3 y4 இப்படி நம்ம எழுதிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம எழுதுவோம். எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கிராஸ் ஆஃப் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூஸ் எழுதிக்கோங்க, x1 x2 x3 x1ன்றது இதுதான், x1 x2 x3 y1 y2 y3 எல்லாமே நம்ம எழுதிட்டு இப்போ எப்படி பண்ணுறோன்னா இந்த இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். -1 into c minus c minus 1 into b minus b -4 into 5 minus 20. அதே மாதிரி இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு minus of -4b 5 into c 5c -1 into -1 +1. ஸோ இது ஈக்குவல் டு 0. இந்த 1 இங்கிட்டு போயிடுச்சுன்னா அதுவும் 0 ஆயிரும். உள்ள வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். உள்ள நம்ம என்ன பண்ணுறோம்னா மைனஸ் உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் +4b மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -5c மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -1. இதுதான் நமக்கு கண்டிஷன் கிடச்சிருக்கு. இப்போ சி டேர்ம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். -c -5 அப்படின்னா -6 -20 -1 அப்படின்னா -21. ரெண்டுமே சேம் சைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆட் தான் பண்ணுவோம். +4b -b அப்படின்னா 3b. இப்போ இது எல்லாமே வந்து காமனாக 3 இருக்கிறனால 3ஆல் டிவைட் பண்ணிட்டா இங்கே என்ன வரும் 2, இங்கே என்ன வரும் 1, இங்கே வரும் 7. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். -2c + b -7 = 0. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இல்லைன்னா கான்ஸ்டன்ட் டேர்மாக வெளியில் வச்சுட்டு ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டு அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கே வந்து நம்ம எதை கேன்சல் பண்ண போகிறோம், எலிமினேஷன் மெத்தடில். எலிமினேஷன் மெத்தட் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பியை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா பியோட கோஎஃபிஷியன்ட் காமனாக இருந்திருக்கணும். பியோட கோஎஃபிஷியன்ட் காமனாக இல்லை அப்படின்னா இப்போ காமனாக கொண்டு வரணும். காமனாக கொண்டு வரதுக்கு இங்கே என்ன வேணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2b, பியை ஃபஸ்ட் எழுதிட்டு 2b -2 × 2 4c = 7 × 2 14 அப்படின்னு எழுதுறோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் b 2 இருக்குது. ஸோ நம்ம வந்து அது ஒன்றுமே பண்ண வேணாம், 1ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதினாலும் ஓகே, அப்படியே எழுதினாலும் ஓகே. இதை நம்ம அப்படியே இங்கே எழுதிட்டு இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நம்ம சப்ராக்ஷன்றதுனால சைன் சேஞ்ச் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும். ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாற்றிட்டு 2b நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கும், -4 -1 அப்படின்னு இருக்கும், -5 போட்டுட்டோம். அதே மாதிரி இங்கே 14 - 4 10 அப்படின்னு இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னா -5c = 10, c = இது கீழே வந்துடும், 10 / -5 கேன்சல் பண்ண 2. ஸோ மைனஸ் இருக்கனால c = -2. அகெயின் இப்போ வந்து c வந்து -2 அப்படின்னா ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்கும், 2b - 2 = 4 இப்படி இருக்குமா. ஸோ 2b = 6, அதாவது 4 + 2 b = 6/2 which is equal to 3. ஸோ b = 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இவ்வளோதான் ஆன்சர், பியும் சியும்.